சொல்லுமாடா. சொல்லுமாடி. நீதான் ஃபோன் பண்ணியா? ஆமா, நான் தான் ஃபோன் பண்ணேன். அப்பா பார்க்கணும் போல இருந்துச்சு. அப்பா கீழே தான் இருக்கார். ஐ ஏய் ஆதிக்குட்டி, எனக்கு தெரியும் நீங்க வருவீங்கன்னு. உங்க அப்பா எங்க? அப்பா மேல வரமாட்டேன்னாரு. அகரன் கீழே போயிருக்கான். சரி நீ வா. ஏய் அகரா, எப்படிடா இருக்க? அப்பா அப்பா தெரியா? எங்கடி தங்கிருக்கீங்க? பழைய வீட்லயா? இல்லம்மா, புது வீடு. கேம்ல ஜெயிச்சிருக்கோம். புல்லட் ராவுத்தர் தாத்தா வீடு. இங்க நிறைய வீடு இருக்கு, ஆளே இல்ல. அங்க நிறைய பேர் இருக்கும், ஒரே ஒரு வீடு தான். புல்லட் தாத்தா ரொம்ப நல்லவர். சாக்லேட்லாம் வாங்கி தருவாரு. ஏக்கடா திடீர்னு அப்பாவுக்கு ஃபோன் பண்ண? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சுப்பா. ஏன்ப்பா என்னை மட்டும் விட்டுட்டு போனேன்? நான் உன்னை விட்டுட்டுலாம் போலடா. இந்தா நீ ஃபோன் பண்ணோன்னு அப்பா வந்துட்டல. இல்லை, உனக்கு எனக்கு பிடிக்கல, அதனால தானே அதில் மட்டும் கூட்டிட்டு போனேன். இல்லைடா அகரா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அப்பாவுக்கு இப்போ தான் வீடு கிடச்சிருக்கு, அப்புறம் வேலை கிடச்சிரும், நிறைய பணம் வந்துடும். வந்த உடனே அப்பா உன்னை வந்து கூப்பிட்டு போகிறேன். சீக்கிரமாப்பா, எனக்கு கதை சொல்ல கூட ஆள் இல்லைப்பா. வேலைக்காவது போறாரா இல்லையா? இன்னைக்கு செகண்ட் கேம்ல ஜெயிச்சு வேலைக்கு போயிருப்பாரு. அதுக்குள்ள அகர ஃபோன் பண்ணிட்டான். கடவுள் ஜெயிச்சிட்டார். என்னடி உளறற? அதெல்லாம் உனக்கு புரியாதுமா, விளையாண்டு பார்த்தாதான் புரியும். ஆமா, காலைல என்ன சாப்பிட்டீங்க? சாண்ட்விச். சாண்ட்விச்சா? ஆமா. டா வீட்டில் சமைக்கிறதே இல்லையாடா? சமைக்கிறதா? அது இருக்கு, அதான் ட்ரிங் ட்ரிங் டெக்னாலஜி இருக்கு. ட்ரிங் ட்ரிங் ஹலோ 2 பீட்சா. ட்ரிங் ட்ரிங் ஹலோ ஒரு பார்பிக்யூ. எல்லாமே ஒரே டேல கிடைக்கும். டோர் டெலிவரி லைஃப். உனக்கு ஒரு பிஸா ஆர்டர் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாமா, அப்பா சமைச்சு கொடுத்தார். கருவாட்டு குழம்பு. இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிடு, இதுதான் ஹெல்தி. ஆதி, ஆதிரா, இதோ வரேன்ப்பா. அம்மா வரேம்மா, பை. பக்கத்துலேயே தான் இருக்கேன் அப்பா. அப்பா அடிக்கடி உன்னை வந்து பார்க்குறேன். சரிப்பா. பாய்ப்பா. பாய்டா. பாய் ஆதிரா. வர முருகா. பாய் சாப்பிடலாமாடா? நீ வீட்டுக்கு போ. பாய்ப்பா. அம்மா என்ன சொன்னாங்க? இங்கே இருன்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்பா அகரனையும் நம்ம கேம்ல சேர்த்துக்கலாம்ப்பா. ஹாய் இளங்கோ. நிஷா மேடம், ஒரு நிமிஷம். ஹாய், வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பாத்தி எவ்வளோ நாளாச்சு. ஏய் குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்னோட கார் தான், பிராண்ட் நியூயா. நல்லா இருக்கு. வாங்களே, ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமே. இல்லை பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, அது போதும். ப்ளீஸ் வாங்க, சும்மா வாங்க. சரி வாடா, போயிட்டு வரலாம். உட்காருங்க. வா. என்ன ஆச்சு இளங்கோ? நல்லா தானே இருந்தீங்க? சின்ன சின்ன சண்டைகள், அவ்வளோதான். ஒரு நாள் வெளியே போய் வாழ்ந்து பாரு, முடியலன்னா வான்னு சொன்னான். தோற்று போகிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. அதான் வாழ்க்கையை துரத்திட்டு இருக்கேன். முடிச்சிட்டியா? வெரி குட். சரிங்க, நான் கிளம்புறேன். வரேன். இளங்கோ, காசு எடுத்துட்டு போ. எதுக்கு இவ்வளோ பணம்? இதெல்லாம் உன் பணம் தான். முதல்ல 100 ரூபாய்க்கு விளையாடணுமா, அப்புறம் நிஷாதா 500 ரூபாய்க்கு விளையாட சொன்னா, அப்புறம் விட்ட காசை பிடிக்கணுங்கிறதுக்காக வதனா 2000 ரூபாய்க்கு விளையாடினா. எல்லா விளையாட்டுலையும் நீ தான் ஜெயிச்ச. வேணாம் மாமி, உங்கள் அன்புக்கு நன்றி. என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு.
நான் உழைச்சி சம்பாதிச்சு என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுவேன். அது முடியலன்னா என் நிலைமை என் குழந்தைக்கு புரிய வச்சு என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துருவேன். அவள் புரிஞ்சுக்குவா. வரேன் மாமி. வரேங்க. ஜேம்ஸ் சார் இருக்காரா? இல்ல, வெளியில போயிருக்காரு. நீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வர சொல்லியிருக்காரு. உள்ள வா. வாங்க. உன் பேரு பெலிட்ட தானே? வீடு நல்லா இருக்க. உட்காருமா. இல்ல பரவாயில்ல. நீங்க? அட உட்காரு. பெலிட்ட, ஹாரிசன் ஹைட்ஸில் வேலை பார்க்குறேன். உங்களுக்கு என்ன சார் வேணும்? 8 மாதம் ஹோம் லோன் பாக்கி இருக்கு. ஒரு BMW வாங்கியிருக்கேன். 2 கிரெடிட் கார்டு லேப்ஸாக இருக்கு. கடன் வாங்கினா போதாதம்மா, அதை சரியாக கட்டணும். நீங்க யாரு? உங்ககிட்ட காசு வசூல் பண்ணுற பொறுப்பை பேங்க் எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கு. இல்ல, நான் அதை பேங்க்ல கட்டிடுறேன்னு சொல்லிட்டேன். நீங்க கிளம்புங்க. அடோ உட்காருமா. பேசிட்டு இருக்கும்போது எழுந்திருக்கிறேன். போகிற வார இடத்துல பொம்பளை புள்ள இருக்கு, வயசானவங்க இருக்காங்கன்னு இறக்கப்பட்டோன்னா கதை கேட்காது. ஒரு இடத்துல ஒரு நாள் போய் பணம் கேட்டோம்னா அடுத்த முறை பிறப்ப அவங்களாவே பணம் தர இடத்தில் இருக்கணும். அப்படி ஒரு மிரட்டணும். அடிதடியெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன்னா எல்லாருமே பாவம், மிடில் கிளாஸ். மானத்துக்கு அஞ்சன கவரிமான் ஜாதி. இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? சரி விடு. நான் கடன் தானே வாங்கினேன். கடன் வாங்கினேன். பெலிட்டா, ப்ளீஸ். அந்த அவமானத்தை என்னால தாங்க முடியல ஜெசி. அழாத, முதல்ல தண்ணி குடி ப்ளீஸ். அப்புறம் பேசிக்கலாம். குடி. ஒரு டேர்ம் ஃபீஸ் கட்டுறதுக்குள்ள நாக்கு தள்ளிருண்டா. நீ கேட்ட ஃப்ரைட் ரைஸ் வேஸ்ட் பண்ணாம சாப்பிடு. சொல்லுங்க ஜேம்ஸ். ஜெசிகா, வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? என்னாச்சு? பெலிட்டா எங்க? வீடு வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? சரி, ஓகே. என்னாச்சு ஜேம்ஸ்? பெலிட்டா எங்க? பெலிட்டா, பெலிட்டா, பெலிட்டா. தண்ணி குடி. நீ வேற தனியா இருக்க. யூ நோ சம்திங்? டிப்ரெஷன் இஸ் த வர்ஸ்ட் எனிமி.
வெளியிட்ட என்கிட்ட சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் காதில் கேட்டுட்டே இருக்கு. அது தவிப்பா, பயமா, என்னன்னு எனக்கு புரியல. தேங்க்ஸ். வீட்டில் இருந்தா கண்ட்ரோல் இழந்துருவேன் தான் நான் இங்கே வந்தேன். நோ ப்ராப்ளம், திஸ் இஸ் யுவர் ஹவுஸ். இளங்கோ என்ன சொல்றாரு? வந்தாரா? இளங்கோவா? வீடு வரைக்கும் வந்தார், வீட்டுக்குள்ளே வரல. லைஃப்பில் எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே வாழ முடியாது. நம்மளை சுற்றி நிறைய அன்பு இருக்கு ஜெசி, அதை நாம தான் பயன்படுத்திக்கணும். நம்மளை தூக்கி போட்டவங்கள நம்ம தூக்கி போடணும். தட்ஸ் அ பனிஷ்மெண்ட். நீ இளங்கோவை தண்டிச்சே ஆகணும். ரொம்ப யோசிக்காத ஜெசி, இப்பெல்லாம் நீ ரொம்ப பயப்படுற. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ரோய். இளங்கோ என்னை விட்டு போயிட்டார். பட் என்னால் இப்போல்லாம் டெசிஷன் எடுக்க முடியல. பெலிட்டாவோட டெத்துக்கு அப்புறம் என் கான்ஃபிடென்ஸு குறைஞ்சு போச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டமாக இருக்கு. சட்டுன்னு எல்லாம் என்னை விட்டு போன மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி ஒரு பர்சன் எப்பவும் நம்ம கூட இருக்கணும் ஜெசி. தோல்ல சாஞ்சால யாரும் இல்லைன்னா என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? ஜெசி, எதுவுமே தப்பு இல்லை. இந்த நிமிஷம் தேவைப்படுறது எல்லாத்தையும் மறுக்கடிக்கிற அன்பும் ஆறுதலும் தான். வேற எதுவும் யோசிக்காத ஜெசி. நத்திங் வென்ட் ராங் யார். வேணாண்ணா வேணாம், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. ஜெசி இஸ் கெட்டிங் லேட். நீ என் வீட்டில் தூங்கிட்டு போலாம். ஜெசி, அப்பா உனக்கு யார்ப்பா வேலை கொடுத்தா? அது அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஹோட்டல் ஓனர் நம்மளை 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னார்ல, நீ கூட சட்டையை பிடிச்சி மிரட்டினியே, ஜைத்தூன் ஹோட்டல். அவர் தான் வேலை கொடுத்தார். நீயும் மிரட்டினியா? நான் எங்கடா மிரட்டினேன், நீ தான் மிரட்டிட்டிய எனக்கும் சேர்த்து. போ, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடு போ. ஓகே. புல்லட் தாத்தா. என்னது? அப்பாவுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஹாய். ஹாய். ஹலோ. எஸ் ராய். எஸ். ஜெசி, ஒரு நிமிஷம். நோ சாரி ஜெசி, உங்களை வேலையிலிருந்து தூக்கிட்டாங்க. வாட்? எஸ்டர்டே உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ரிசீவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். உனக்கு யார் சொன்னா? ராய் தான் சொன்னார். இதுக்கு அவர் காரணம் இல்லைன்னு சொல்ல சொன்னார். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்ல சொன்னார். செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் அகரநாதிராவோட டேர்ம் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்து சொல்ல முடியுமா? அகர முதல்வன் ஆதிராவா? ஆமாம், ஆல்ரெடி பே பண்ணியாச்சு மேடம். யார் பே பண்ணாங்க? அவங்க அப்பா. யார் நீங்க? யார் வேணும்? ஜெசிகா. யார் வேணும்? எதுக்கு வீட்டுக்குள்ள வரீங்க? ஹலோ, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு வந்துட்டே இருக்கீங்க. செக்யூரிட்டி கூப்பிடவா? உட்காருமா. அடச்சே, இங்க வாங்கடா.
பொம்பளை புள்ள அது என்ன பண்ணிட போகுது? ஹவுசிங் லோன் கட்டலையம்மா. அது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. சீக்கிரம் கட்டிடுறோம். இது சரியான பதில் இல்லையே. மா அகரா உள்ள போய் படு. அம்மா வரேன். யாரு உன் பிள்ளைய? டே கண்ணா இங்க வாடா. வாடா இங்க பாருடா. ஹோம் கிரீம். ஐ சாக்லேட். சாக்லேட். வாடா. வாங்கிக்க சொல்லுமா. சாதாரண சாக்லேட், லோ சுகர். எப்பவும் பாக்கறதுல சாக்லேட் இருக்கும். சாப்பிடுறா செல்லம். ஒரே பிள்ளை தானே? என் பேரு சாமுவேல். உன் பேர் என்ன? அகரன். அகரன். வீடெல்லாம் நல்லா இருக்கு, ஒரு குறையும் இல்லையே. ஐ அப்பா. ஆட டிவி புக்கில் புருஷனா? அப்புறம் என்னம்மா, பணத்தை கட்டிட வேண்டியதானே? நான் சீக்கிரம் பணத்தை கட்டிடுறேன். நீங்க முதல்ல கிளம்புங்க. நீ தவணை கேட்டதும் தலையாட்டிட்டு போறதுக்கு நான் வந்தேன். 3 மாசம் பெண்டிங். நாளைக்கு ஒரு நாள் டைம் எடுத்துக்க. நாளை கழிச்சு பணம் கட்டிடு. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. தனியா வேற இருக்க. நம்ம பயலுவெல்லாம் நல்ல பயலுவதான். ஆனா நான் மோசமானவன். எல்லாரும் முதல்ல கிளம்புங்க. கட்டிடுறேன். போங்க. வாங்கடா போலாம். நம்மளை பத்தி எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். நாளைக்கு வசூலாயிடும். மா என்னாச்சுமா? மா ஏமா அழுற? மா டிவில பாருமா. நாகரிக முகத்துல பழசெல்லாம் தூக்கி போட்டு புதுசு புதுசா எதையோ தேடி போய் நம்ம நிம்மதியவும் சந்தோஷத்தையும் இழந்துட்டோங்க. பழசை தக்க வச்சுக்கிட்டாலே போதும், நம்ம நிம்மதியா சந்தோஷமா எளிமையா அழகா வாழலாம்.